மத்திய அரசுடைய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம், அதாவது ட்ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணையத்திலிருந்து ஜனவரி 1, 2019 முதல் புதிய கட்டண முறையை அமல்படுத்தியிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் நம்ம டிடிஹெச் கேபிள் டிவி மூலிமா பலவிதமான கட்டணங்களை செலுத்தி மாதம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இனிமே டிவி பார்க்குறவங்களுக்கு இது பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிற மாதிரி தெரியலாம். ஆனால் இது ஒரு ஒழுங்குமுறையான ஒரு விஷயம். போக போக மக்களுக்கு இது பழகிடும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அடிப்படை மாத கட்டணம் 100 இலவச சேனல்களுக்கு ரூபாய் 130 வரியும் சேர்த்து ₹153.50. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு 25 இலவச சேனல்களுக்கும் ரூபாய் 20 கூடவே சேர்த்து வரியோட ரூபாய் 23.60 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ எந்தெந்த சேனல்லாம் தமிழ் பேக்கேஜ், அதாவது அந்த ₹130 அந்த பேஸ் பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏஞ்சல் டிவி, கேப்டன் டிவி, பொதிகை தமிழ், இசையருவி, கலைஞர் டிவி, மக்கள் டிவி, முரசு டிவி, நியூஸ் 7 தமிழ், பாலிமர் டிவி, புதிய தலைமுறை, புதுயுகம், கலைஞர் செய்திகள், சிரிப்பொலி, ஸ்ரீ சங்கரா டிவி, தந்தி டிவி, வசந்த் டிவி, இந்த தமிழ் சேனல்ஸ் மட்டும் இல்லாமல் பிற மொழிகளில் வரக்கூடிய சில சேனல்ஸும் அந்த ₹130 ப்ளஸ் வரி, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அந்த பேசிக் அமௌண்ட்டில் நீங்கள் பே பண்ணுறதுல இந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் அடங்கிடும். ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய சில முக்கியமான சேனல்களுக்கு என்னென்ன விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நார்மல் சேனலுக்கும் ஹெச்டி சேனலுக்கும் ஒரே விதமான கட்டணத்தை தான் நிர்ணயிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட. இப்போ சன் டிவி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது சாதாரணமாக நீங்கள் போடுறீங்கன்னா ₹19 தான். அதே ஹெச்டியில் போட்டாலும் ₹19 தான். இந்த மாதிரி ₹19 அப்படின்ற கூடிய கட்டணத்தில் என்ன மாதிரியான சேனல்கள் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, சன் டிவி, ஜெயா டிவி, கே டிவி, சன் மியூசிக், விஜய், இந்த மாதிரி முக்கியமான சேனல்ஸ் ஃபுல்லாமே அந்த ₹19 அப்படின்ற கட்டணத்தில் தான் வச்சிருக்காங்க. அது போக மிச்சம் இருக்கக்கூடிய சேனல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ கலர்ஸ் தமிழ் வந்து ₹3 கொடுத்துருக்காங்க, ராஜ் டிவி ₹3, ஜெயா மேக்ஸ் ₹3.75, டிஸ்கவரி தமிழ் ₹4, மெகா டிவி ₹5, சுட்டி டிவி ₹6, சன் மியூசிக் ₹6, கலர்ஸ் தமிழ் ஹெச்டி வந்து ₹7, ஆதித்யா டிவி ₹9, சன் லைஃப் ₹9, ஜீ தமிழ் ₹12, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ₹17, ஜெயா மேக்ஸ் ₹3.75, ஜெயா மூவிஸ் ₹3.75. இந்த மாதிரி ஒவ்வொரு சேனல்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான கட்டணத்தை இப்போ நிர்ணயிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்கன்னா, கடைசியாக டிசம்பர் 29 நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கட்டண முறைகளுமே முடியுது. ஜனவரி 1 முதல் ட்ராயினுடைய அறிவிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக் அமௌண்ட் ₹130 ப்ளஸ் வரியோடு சேர்த்து ₹153.50. ஸோ இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணுது, இதை கேட்கும் போது உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதுன்றதை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில். ஜனவரி 1, 2019 இனிமே ஒரு கஸ்டமர் அவருக்கு தேவைப்படக்கூடிய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்த்துக்கலாம். அது எய்தர் டிடிஹெச் கஸ்டமராக இருந்தாலும் சரி, கேபிள் டிவி கஸ்டமராக இருந்தாலும் சரி, அதுக்கு மட்டுமே அவர் பணம் செலுத்தினால் போதுமானது. இனிமே வந்து இந்த ஃப்ரீ டு ஏர் சேனல்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா மினிமம் ₹130 மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கு மேலே ஆட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பே சேனலுக்கும் அந்த பே சேனலுக்கு எவ்வளவோ அது மாதிரி கட்டப்படும். சன் டிவினா ₹19, ஆவரேஜாக ₹150 ₹200 மாதத்தில் அவங்களுக்கு தேவையான சேனல்ஸை பார்த்துக்க முடியும். எல்லா சேனல்ஸும் இப்போ கொடுக்கக்கூடிய எல்லா கேபிள்ஸையும் பார்க்குறோன்னா அவங்களுக்கு ஆவரேஜாக ₹900 வரைக்கும் வரைவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. இதனால கஸ்டமர்ஸுக்கு ஒரு பெரிய சுமை கிடையாது. யாருக்கு சுமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ், கேபிள் டிவி எம்எஸ்ஓ, இவங்களுக்கு டெக்னிக்கலாக நிறைய இஷ்யூஸ் இருக்குது, எக்கனாமிக்கலாக நிறைய இஷ்யூஸ் இருக்குது. எனக்கு விஜய் டிவி வேண்டான்னா நான் விஜய் டிவி சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன். ஸோ விஜய் டிவியோட சப்ஸ்கிரைபர் பேஸ் சிலது குறைய ஆரம்பிக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் பி டிக்ளேரிங் இஸ் ஆஸ் அ ஃப்ரீ டு ஏர் சேனல் அண்ட் அவங்க பேசிக் பேக்கில் அதை ஆட் பண்ணிடுவாங்க. அதிகமான சேனல்கள் கொண்ட நாடு வந்து இந்தியா தான். நீங்கள் இன்றைக்கி வந்து அமெரிக்காலேயோ சிங்கப்பூர்லேயோ போய் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு சேனல் தான், சைனாலாம் 2 சேனல் தான். அதிகமாக மக்கள் என்டர்டெயின்மெண்ட்டை விரும்பக்கூடியதும் இந்தியாவில் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி வர்றதுனால மக்களுக்கு நிறைய தேவையில்லாத சேனல்ஸ்லாம் வந்து மக்களோட பார்வையில் படாமல் போயிடும்.